நாரதா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நூல்நயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நமது நாரதா டிவியிலேருந்து நாரதா பிரசுரம்னு சொல்லி ஒரு பப்ளிஷிங் ஆர்ம் ஒன்று ஆரம்பிச்சிருந்தோம் இந்த இடைப்பட்ட காலத்தில். அந்த டைமில் வெளிவந்த சில புஸ்தகங்கள் நல்ல வரவேற்பு பெற்றிருது. நீங்களும் கட்டாயம் எப்படி நாரதா டிவிக்கு அதனுடைய நிகழ்ச்சிகளுக்கு வரவேற்பு அளிச்சிங்களோ அதேமாரி இந்த புஸ்தகங்களை வாங்கி உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவித்து அவங்களையும் வாங்க சொல்லி இதுக்கு ஒரு நல்ல வரவேற்பை கொடுக்கணும். உங்களுடைய ஃபீட்பேக் என்னன்றதை தெரிவிக்கணும் அப்படின்றதுக்கு வேண்டிக்கிறேன் உங்ககிட்ட. இத்தோட இந்த நம்மளோட நாரதா டிவியினுடைய நூல்நயம் நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். இதில் நம்ம நாரதா பிரசுரம் வழியாக வெளிவந்த முதல் புஸ்தகம் அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ. இது நான் எழுதினது. இது விஜயராகவ சர்மா அப்படின்ற பேரில் நான் எழுதினது பாகம் 1. இது என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி அவருடைய அடியார்கள், அவரையே நினைச்சு அவரன்றி வேறொன்றும் அறியாத அடியார்களுடைய வாழ்க்கையில அவர் நிகழ்த்தின பல அற்புதங்கள், அந்த அற்புதங்களோட சிறு தொகுப்பு. அதுதான் அந்த சிறுகதைகளா புனைவு எது உண்மை எது அப்படின்றத பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய அற்புதங்கள் அலாதியானது. அந்த அற்புதங்களை 1000 நாக்கு உடைய ஆதிசேஷனாலையும் அளவிட்டு சொல்ல முடியாத அந்த அடியார்களோட பெருமைகளை ஏதோ என்னால் முடிஞ்ச தெரிஞ்ச அளவுக்கு ஒரு சுருக்கி ஒரு சின்ன கதை மூலியமாக கொண்டு வரதுக்கான ஒரு பிரயத்தனம் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த நூல் உருவான ஒரு விஷயமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நான் ஆக்சுவலாக இந்த இந்த இது ஸ்ரீமுகம் பற்றி சொல்லிடுறேன். ஸ்ரீமுகம் ஸ்ரீ ஸ்ரீ வானமாமலை ஜிஆர் சுவாமிஜி ஸ்ரீமுகம் கொடுத்தார். அவருடைய திருவடி தாமரைகளுக்கு என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்து இதை சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது பிலவ வருடம் ஆடி மாதம் ஜூலை 2021 இந்த புஸ்தகம் வெளியிட்டோம். இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக நான் ஸ்ரீரங்க விஜயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூலை பற்றியும் நூல் நயத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அது ஸ்ரீரங்கநாதரனுடைய ஸ்ரீரங்க மகாத்மியம் அதை பற்றி ஒரு கதையாக வெளிக்கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணேன். அது முயற்சி ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது அதில் நிறைய ஸ்ரீரங்க விஜயம் பற்றி ஸ்ரீரங்க மகாத்மியம் பற்றி நிறைய கற்றுன்னு இருக்கும்போது அப்போ ஒரு நாள் ராத்திரியில் எனக்கு கனவு. அந்த சொப்னத்தில் பெருமாள் என்ன சொன்னார்னா, நம்பெருமாள் கனவுல தோன்றி என்ன எழுதுறதுக்கு முன்னாடி என் அடியார்களை பற்றி எழுது அப்படின்னு ஒரு கட்டளை இட்ட மாதிரி ஒரு மனசில் தோணித்து. ஸோ அதனால் அவருடைய அடியார்களை பற்றி எழுதலாம் அப்படின்ட்டுன்னுட்டு அதுதான் அந்த நூலாசிரியர் குறிப்பு அப்படின்றதுல இங்கே நூலாசிரியரை பற்றியும் இந்த புத்தகத்தை பற்றியும் முன்னுரையில் வெளியிட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சங்கீத பித்தன் அப்படின்ற கதையில் அது ஒரு சுவாரஸ்யமான கதை. தியாகராஜர் ஸ்ரீரங்கத்தில் அவருக்கு ஏற்பட்ட சில அந்த விசேஷ அனுபவங்கள். பகவான் ஸ்ரீமன் நாராயணர் ரங்கநாதரா அவருக்கு காட்சி கொடுத்து அவருக்கு எப்படி அவரோட வாழ்க்கையில் ஏற்படுத்தின அனுபவங்கள் ஒரு சுவையான கதை அது. அந்த கதையை பற்றி சங்கீத பித்தன்ற தலைப்பின் கீழியும் பாடி பெற்ற அருள் வெள்ளம் அப்படின்றதுல ஸ்ரீ தீர்த்தாரிய சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பற்றி சௌராஷ்டிரா மக்களுக்கு இடையே அவர் ரொம்ப பிரபல்யம். இவரை பற்றி மற்ற நம்ம அடியார்களும் தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இப்பேற்பட்ட அடியார்கள் தமிழகத்தில் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்ற காரணத்துக்காக அவருடைய கதைகளை பல தரவுகள்லேருந்து எடுத்து அதையும் தொகுத்து இதில் வெளியிட்டிருக்கேன். இந்த பாடி பெற்ற அருள் வெள்ளம் அப்படின்றதுல கடைசியில் நன்றி நவிழ்தலில் எந்தெந்த புஸ்தகங்கள்லேருந்து இதெல்லாம் நான் இது பண்ணேன், அந்த விஷயங்கள்லாம் சேகரித்தேன் அப்படின்றத பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ பின்பக்கம் பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த சொன்னது. அரங்கன் தன்னையன்றி வேறொன்றும் அறியாத அவனது அடியார்கள் வாழ்வில் நிகழ்த்திய அற்புதங்களோட ஒரு சிறு தொகுப்பு தான் இந்த நூல்லாம். இது சிறுகதை தொகுப்பு. இது விலை 85. இது நோஷன் ப்ரெஸ், அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த 3 தளங்களில் ஹார்ட் காப்பியாகவும் கிடைக்கிறது. சாஃப்ட் காப்பியாகவும் பார்த்தீங்கன்னா அமேசானில் கிண்டில் புக்காகவும் கிடைக்கிறது. ஸோ கட்டாயம் இதை படிச்சுட்டு உங்களுடைய மேன்மையான ஒரு இதை ஃபீட்பேக்கை தெரிவிக்கணும்னு, எஸ்டீம்டு ஃபீட்பேக்கை தெரிவிக்கணுன்ட்டுன்னுட்டு உங்ககிட்ட பிரார்த்திச்சுக்கிறேன். அடியேன்.